பிள்ளைங்களாம் என்ன சாப்பாதுமா வாங்க பார்த்துடலாம். எனக்கு சாப்பாடு கேட்டுங்க. எவ்வளோ அழகா உதிரி உதிரியா சாதம் பாருங்க. இங்க பாருங்க சாம்பார். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு சிறுபருப்பு ரெண்டும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுசவில் வந்துட்டு பருப்பெல்லாம் போட்டு சீரகம் வெள்ளைப்புல்லாம் அரைச்சிட்டு சவுசவ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயும் போட்டு அவியல்னு சொல்லுவாங்க, அது பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம கோயிலில் வந்துட்டு ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த சாப்பாடு மிச்சம் வரும்னு நினைச்சோம். அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் சாப்பாடு கொடுத்தோம். அது சாப்பாடு மிச்சம் பார்த்தோம், சாப்பாடு மிச்சம் வரல. சாப்பாடு குழம்பெல்லாம் மிச்சம் வரல. அதனால சடாருன்னு நாங்கள் இதை பண்ணிட்டோம். வாங்க சாப்பிடலாம். வாங்க தங்கங்களை சாப்பிட வாங்க. உங்களுக்கு வந்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கமாண்ட் கேட்டீங்க, எனக்கு வந்துட்டு வாழவே பிடிக்கலாமா, நாங்கள் வந்து இருக்கலாமா, கோயிலில் கொஞ்ச நாள் தங்கலாமான்னு கேட்டீங்க. ஏன் வாழை பிடிக்கல? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே யாருமே வாழை பிடிச்சு வாழ்றது கிடையாது. யாருக்குமே வாழ்க்கை பிடிச்சு வாழ்றதுன்னு கிடையாது. வாழ்ந்து ஆகணும், இறைவன் கொடுத்த உயிர் இல்லையா, அதனால வாழ்ந்து ஆகணுங்கிற கடமைக்கு தான் இங்கே எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்துட்டு எந்த ஊர் என்னங்கிறது தெரியல, நீங்கள் வந்து எந்த சூழ்நிலைகள் இந்த மாதிரி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் இங்கே வாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் யாருங்கிறத எந்த ஊருங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் வாங்க, உங்கள் சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அடைக்கலை உண்டு. ஏன் அப்படி கேட்டீங்க? கண்டிப்பாக எல்லாருக்கும் அடைக்கலை உண்டு. வாங்க. நம்ம கோயிலில் இன்றைக்கி ஒரு 3 கல்யாணம் முடிஞ்சது. 3 கல்யாணம். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் வேலைகளும் நிறைய ஆயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் பல ஆயிரம் கோடி மக்கள் இருக்காங்க. வாழை பிடிக்கணும்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. காலங்கள் மாறிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது, நாளைக்கு வந்து தோணும் நம்ம ஏன் இப்படி நம்ம நினைச்சோம்னு. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் லைட்டாக அப்படியே விட்டு பிடிங்க. அந்த பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். இங்கே நம்மளை வந்து வாழ்த்துறதுக்கோ, நம்மளை யார் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ உறவுகள் இருக்காங்களான்னு கேட்டால் அது கம்மி. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காமல் நல்லா யோசிங்க, நல்லா இருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, இது வந்துட்டு அநாத ஆசிரமம் வச்சுருக்கீங்களா, முதியோர் இல்லம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டீங்க. முதியோர் இல்லம் கிடையாது. இதாவது இது வந்து கோவில் வந்துட்டு இருக்கு. இந்த கோவிலில் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த பசங்களுக்காக நாங்கள் இப்போ சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இது முதியோர் இல்லம் கிடையாது. ஆனால் எல்லாரும் இங்கே இருக்காங்க. எல்லாரும் முதியோர்கள் இருக்காங்க, பெரியவங்க, நார்மலானவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் இங்கே வரலாம். எல்லாரும் அம்மாவோட அரவணைப்பில் நீங்கள் இங்கே இருக்கலாம். அதில் வந்து ஒரு குறையும் இல்லை, வரலாம். ரெண்டாவது ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, இது வந்துட்டு உங்களோட அறக்கட்டளை வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றுச்சான்னு. கவர்மெண்ட் அங்கீகாரத்தோடு தான் நாங்கள் அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கிறோம். அறக்கட்டளை அப்படிங்கிறது ஒரு பேருக்காக தானே தவிர, அதில் எல்லாரும் நினைக்கிறாங்க அறக்கட்டளைனா எங்கேயாருந்து பண்டு வரும். அதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு கோவில் வச்சுருக்கோம், அதனால ஒரு அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு பேரில் வந்துட்டு நம்ம வச்சுருக்குறோம். கண்டிப்பாக அரசு அங்கீகாரம் பெற்று தான் நாங்கள் இருக்கிறோம். அது உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டாவது நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த கோவில் வந்து எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து தென்காசினா கூட்டு நல்லா இருக்கும். இந்த பருப்பு இந்த கோயில் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி. இது வந்துட்டு கிராமம்லாம் கிடையாது, இது நகராட்சி தான். கண்டிப்பாக நீங்கள் வரலாம். பவானியம்மன் கோவில் நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நினைக்கிறீங்க, இவங்களுக்கு ஏது இந்த வருமானம், என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு விஷயம் நல்லா நினச்சி பாருங்க, நமக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணுங்கிற மனசு இருந்தால் நம்ம நல்லபடியாக கொடுக்கலாம். சாப்பாடு கொடுக்கறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. நான் உங்களோட பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் எல்லோரும் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வாழ்கிறதுல ரொம்ப எளிமையான வாழ்க்கை. நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம். இது வந்து நீங்கள் வாழ்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆடம்பரம் இல்லாமல் வாழ போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அனாவசிய செலவுகள் இல்லாமல் அவசிய செலவுகள் பண்ண போகிறோம். எல்லாரும் சிரிக்க வேண்டியதான், எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். நேற்றைய பொழுது நம்ம கூட இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிறவங்க நமக்கு நாளைக்கு இல்லை. இந்த வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு நாள் நம்ம கடந்து போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வாழ்க்கை கடந்து மரணத்தை நோக்கி தான் நம்ம ஒரு நாள் ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர, எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பெருசாக அப்படின்னீங்க. யாரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை மரணத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். 60 வயசு 65 வயசு இங்கே யாராவது தாண்ட முடியுது? அப்படியே தாண்டி இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு பாரமாக தான் நம்ம அவங்க நினைக்கிறாங்க. அதனால உடம்பு ஆரோக்கியமும் மனசு ஆரோக்கியமும் இங்கே இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும். முதல்ல வந்து தைரியமாக இருங்க. நமக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லாமல் தைரியமாக இருங்க.
யாரா இருந்தாலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரிங்க, வாழலாம். நான் ஒரு பாடல் கூட படிச்சிருப்பேன். அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பற்றி தான், கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பாடல் சொல்லியிருப்பேன். போய் வா மகளே போய் வா, அன்னை பவானி கோவில் போய் வா, எத்தனை கனவுகள் கண்டாய், நீ எத்தனை சுமைகளை சுமப்பாய், அந்த சுமைகளை அனைத்தும் இறைக்கிட அன்னை பவானி கோவில் போய் வா. கலக்க வேண்டாம் மகளே, உன் கவலைகள் தீர்ப்பதும் அவளே, நீ கலங்க வேண்டாம் மகளே, உன் கவலைகள் தீர்ப்பதும் அவளே, அன்னை பவானி கோவில் போய் வா. நாதி இல்லை மகளே, நமக்கு அன்னை ஒருவள் துணையே, நாதி இல்லை மகளே, நமக்கு அன்னை ஒருவள் துணையே, அந்த அன்னையின் வாசல் போய் வா அப்படின்னு ஒரு பாடல் படிச்சிருப்பேன். இது எதுக்காக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க ஆன்மீகத்தை வச்சுட்டு நிறைய இடத்துல ஏமாத்துறாங்க, இருக்குது அப்படி இருக்குன்னு. ஓகே, இருக்கட்டும். அது வந்துட்டு சில வேற சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல உண்மை இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல உண்மை இருக்கும், அங்கே மகிழ்ச்சி இருக்கும், மன நிறைவுகள் இருக்கும், அங்கே மக்களோட அன்பு இருக்கும். எனக்கு நான் எப்பயுமே உங்ககிட்ட நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தை வந்துட்டு நான் முதல்ல காட்டி நான் உங்களோட சொன்னதே கிடையாது. நான் உங்களோட பேசுகிறது முழுக்க முழுக்க அன்போட பரிமாற்றம் தான் இங்கே அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு இருக்கேங்கிற அந்த அன்புங்கிற பரிமாற்றம் தான் இருக்கும். அதை தாண்டி எல்லாரும் சொல்கிறீங்க ஆன்மீகத்தில் இவங்களுக்கு அங்கேருந்து வருதான், அதெல்லாம் கிடையாதுங்க. நிறைய குழந்தைகள் இதில் இருக்காங்க, லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் அம்மா எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் எல்லாருமே கவலைப்படாதீங்க, உங்கள் கூடவே நான் இருக்கேன். உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எல்லா வலிமையும் காட்டிட்டாரேன். வாங்க சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அங்கே சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு வந்து நிறைய இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேட்க தோணுதோ கண்டிப்பாக கேளுங்க, நல்ல விஷயமாகவே கேளுங்க. ஒரு தப்பு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ குழந்தைகள் வந்துட்டு நான் வச்சுட்டு இவ்வளோ குழந்தைகள்கிட்ட வந்து பராமரிக்க என்னால் முடியாது. இவங்க எல்லாருக்குமே நான் அம்மா அப்படிங்கிறதுல தான் இருந்துகிட்ருக்கேன். நீங்கள் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ யோசிக்கலாம். ஆனால் இங்கே எல்லாருக்குமே தெரியும் நான் அப்படிங்கிறதை தாண்டி இங்கே வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு, அந்த அன்பு மட்டும்தான். சரிங்களா? ஜெய் பாய்.